ஹலோ கைஸ். இப்போ விஷயம் என்னன்னா, எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுன்னு வந்தாலும் நம்மளோட லைஃபை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுனாலும் நமக்கு யூடியூப்ல அதே பழைய புராண அட்வைஸை தான் பார்க்க முடியுது. பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவான விஷயங்களை பண்ணுங்க, காலையில சீக்கிரமா எந்திரிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நெகட்டிவிட்டிலையும் பாசிட்டிவை தேடுங்க, உங்க மனசே விரும்பலனாலும் சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவான விஷயங்களை பாருங்க, கேளுங்க, இப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனா இது முற்றிலும் நம்ம வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத ஒண்ணு. பிராக்டிக்கலா நம்ம டெய்லி லைஃப்ல விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. மற்றவங்க சொல்ற மாதிரி லைஃப்ல சில விஷயங்கள் அவ்வளோ ஈஸியா நடக்க முடியாது. ஸோ உங்க டைமை தேவையில்லாம வீணாக்காம, தேவையில்லாத கோட்ஸ் எதுவுமே சொல்லாம, இன்னைக்கு நம்ம ஒரு 8 பிராக்டிக்கலான ரூல்ஸை பார்க்க போறோம். இது உங்க லைஃப்ல இன்னையில இருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த விஷயங்களை மற்ற யூடியூப் வீடியோஸ்ல இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பார்க்க போற இந்த 8 பிராக்டிக்கலான ரூல்ஸால சீக்கிரமாவே உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸை பார்க்கலாம். ஸோ அடுத்து வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, சால்வ் இட் ஆர் கெட் ஓவர் இட். இந்த ஒரு ரூலை உங்க லைஃப்ல டைட்டா பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அந்த நேரத்துல உங்ககிட்ட ரெண்டே 2 ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்று, முடிஞ்சா அதை சால்வ் பண்ணுங்க, இல்லையா அதை மறந்துடுங்க. இது கேட்கறதுக்கு எவ்வளோ சிம்பிளா இருக்கு. ஆனாலுமே அதிகமான ஆட்கள் இந்த 3வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா? அந்த ப்ராப்ளமை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த ப்ராப்ளம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு குறை சொல்றது, அதை பத்தியே கவலைப்பட்டு தேவையில்லாம அழுகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வீக்கான ஆளோட அடையாளம். இந்த மாதிரி இருக்கிறவங்களால அவங்க லைஃப்ல எதையுமே நல்லதா செய்ய முடியாது. அவங்க அழுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, திரும்பவும் அழுவாங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எந்த ஒரு ஈவென்ட் நடந்தாலும் அந்த ஈவென்ட் நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் இருக்கிறது கிடையாது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க, நீங்க இந்த விஷயத்தை எப்படி யோசிக்கிறீங்க, அப்படி நீங்க யோசிக்கிற விதம் தான் ஒன்னு நெகட்டிவா இருக்கும், இல்ல பாசிட்டிவா இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, உங்க வேலையை விட்டுட்டீங்க, உங்களுக்கு முக்கியமான பொருள் ஏதாவது தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரி நேரங்கள்ல உங்ககிட்ட ரெண்டே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, அதை சரி பண்ணுங்க, இல்லையா அதை பத்தி யோசிக்கிறத மறந்துடுங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரி, அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க, அதை சரி செய்ய பாருங்க. ஒருவேளை அப்படி சரி செய்ய முடியலையா, அதை அப்படியே மறந்துடுங்க. அதை விட்டுட்டு அதையே நினைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. நம்பர் 2, கெட் அவே ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க எப்பவுமே ஒன்று உங்களை பற்றி நல்லதா இல்லை கெட்டதா தான் யோசிக்க போகிறாங்க. அவங்க அப்படி யோசிக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு இழப்போ இல்லை நல்லதோ ஏற்பட போகிறதில்ல. மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக யோசிப்பாங்களா, இல்லை மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்களா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாடி உங்கள் லைஃப்பில் ஓடாதீங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்காக எல்லா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்தும் ஃபோட்டோ எடுக்கிறத நிறுத்துங்க. யாரெல்லாம் நம்ம போஸ்ட்டை பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் நம்ம போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் அது கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை டீப்பாக அப்சர்வ் பண்ணுறத நிறுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சோஷியல் மீடியா டைமை லிமிட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 10-15 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில டெய்லி உங்களுக்கு நடக்கிற கஷ்டங்களை உங்க மனசுல ஏற விடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர பாராட்டுகளை உங்க மண்டையில ஏற விடாதீங்க. உங்க உணர்வுகளுக்கும் தன்னம்பிக்கைக்குமான கண்ட்ரோலை மற்றவங்களுக்கு தராதீங்க. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க மரணப்படுக்கையில இருக்கும்போது இந்த மாதிரி யோசிப்பீங்களா என்ன? அடைச்ச, இன்னும் கொஞ்சம் பேரை கூட நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. கண்டிப்பா இல்லல்ல. சோ என்னதான் லாபம் நம்ம மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதால? என்னதான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களை கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுவாங்க. 99.9% ஆட்களுக்கு அவங்க மேல தான் கவனம் இருக்குமே தவிர உங்க மேல கிடையாது. உங்க லைஃப்ல நீங்க எது செஞ்சாலும் சரி, அதை செய்யுங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தானே தவிர மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. நம்பர் 3, ஸ்டாப் கெட்டிங் அஃபெண்டட். இன்னைக்கு கிளாஸுக்கு நடுவில் டீச்சர் உங்களை ஏதாவது கேலி பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதாவது ஒரு நபர் உங்களை கேவலமா பேசிட்டாங்களா, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை கிண்டல் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க ரொம்ப அஃபெண்டா இருப்பீங்க. இதை பத்தி யாருக்குமே இங்க கவலை கிடையாது. ஏன்னா இங்க பல பேர் அவங்களோட வார்த்தைகளை யோசிக்காமலே சொல்லிடுவாங்க. அவங்க வார்த்தை யாரையாவது புண்படுத்தி இருந்தாலுமே எதுவுமே நடக்காத மாதிரி தான் அவங்க வாழ்க்கைய சாதாரணமா வாழ்வாங்க. ஆனா யாரெல்லாம் மற்றவங்க வார்த்தைகளால அஃபெண்ட் ஆனாங்களோ அவங்க அவங்களோட வார்த்தைகளை அப்படியே புடிச்சிட்டு உக்காந்துருவாங்க. ஆனா எதுக்கு இருக்க நபர் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையும் சொல்லிட்டு அதை அப்படியே மறந்துருப்பாரு. ஆனா அஃபெண்டான அந்த பர்சன் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப யோசிச்சு அவங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. இப்படி மக்களோட சின்ன சின்ன வார்த்தைகளால அஃபெண்ட் ஆகுறது என்ன தெரிவிக்குது அப்படின்னா, நீங்க ரொம்பவே இன்செக்யூரான பர்சன் அப்படின்னு. அதாவது நீங்க உங்களுக்காக கம்மியான இடத்தையும் மற்றவங்களுக்காக அதிகமான இடத்தையும் வச்சிருக்கீங்க. நீங்க அந்த கோட்டை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு. வெல், இது ரொம்பவே மோசமான ஒரு கோட். அப்படி நீங்க பழி வாங்குறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா
அப்படி யாருக்கிட்டையாவது காமிக்கிறதுக்காகவோ ப்ரூவ் பண்றதுக்காகவோ சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பவே நீங்க அங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இருக்கிறதுலயே பெஸ்ட் ரிவெஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் உங்களை காயப்படுத்துறாங்களோ அவங்கள பழி வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் வழி என்னன்னா அவங்கள பழி வாங்குறத பத்தியே மறந்துருங்க. அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். நீங்க அவங்க மேல உங்க லைஃப், டைம், எனர்ஜி இது எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மறந்துடுங்க. நீங்க உங்க லைஃபை பத்தியும் உங்களை பத்தி மட்டுமே யோசிங்க. இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட் ரிவெஞ்சா இருக்கும். நம்பர் 3, டூ திங்ஸ் நவ். அதாவது தேவையில்லாம யோசிக்காதீங்க, செய்யுங்க. இந்த மாதிரி இருந்தாலே உங்களால பல வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும். உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணுமா? அப்ப வெயிட் பண்ணாதீங்க. மண்டேல இருந்து செய்வேன், அடுத்த மாசத்துல இருந்து செய்வேன், இல்ல நியூ இயர்ல இருந்து செய்வேன் இப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க. எதை செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. இருக்கிறதுலயே ஒரு விஷயத்த செய்யறதுக்கான சிறந்த நேரம் அது இப்போதான். ஒருவேளை உங்களுக்கு ஃபிட் ஆகணும்னு இருக்கா, நாளைக்கே ஜிம்ல ஜாயின் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த தாட் வந்த உடனே ஒரு 10 புஷ்அப்பாவது எடுங்க. இல்ல ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கணுமா, அதுக்கான கோர்ஸை உடனே வாங்குங்க. யோசிக்காதீங்க. நீங்க எதை செய்ய விரும்புறீங்களோ அதை செய்யறதுக்கான சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் இருக்கிறதுலயே சரியான டைமா இருக்கும். நம்பர் 5, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் 1% டெய்லி. ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறது அண்ட் உங்களை நீங்களே டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிறது, இது உங்களை எப்பவுமே பாசிட்டிவா வச்சிருக்கும். ஏதாவது புதுசா கத்துக்கிறது, நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அதிகமாக்கும். அதே மாதிரி ஒரு ஹைலி செல்ஃப் கான்ஃபிடென்டான பர்சனோட மைண்ட் வந்து எப்பவுமே அவனை பத்தி நெகட்டிவா இருக்காது, பாசிட்டிவா தான் இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல நீங்க லேர்னிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃபை சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். இதன் மூலமா நீங்க ஸ்மார்ட் ஆகுறது மட்டும் இல்ல, ரொம்பவே மெச்சூர்டாவும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாவும் மாறுவீங்க. அங்கிருந்து உங்க லைஃப் வந்து பாசிட்டிவான டைரக்ஷன்ல அதுவாவே நகர ஆரம்பிச்சிரும். நம்பர் 6, பிரேக் அடிக்ஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். பொதுவாக எந்த ஒரு மனுஷனுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே அடிக்ட் ஆகிறது கிடையாது. பதிலா அடிக்ஷன் ஒரு சாய்ஸ் தான். மனுஷன் எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் அதை அவன் இஷ்டப்பட்டு தான் சூஸ் பண்றான். அண்ட் அதே மாதிரி அந்த அடிக்ஷன்ல இருந்தும் அவன் இஷ்டப்பட்டனால தான் வெளியவும் வரான். இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல அடிக்ஷனா இருந்தாலோ அடிக்ஷனை விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருந்துச்சுனாலோ அதை திரும்ப திரும்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலோ உங்க மைண்டுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க, என் மேல எனக்கே கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல, என்னால எந்த விஷயத்தையுமே விட முடியல, நான் தினம் என் கூடயே தோத்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கிறதுக்கு சமம். ஸோ இது மாதிரி பண்றதால நீங்களே யோசிச்சு பாருங்க, எப்படி உங்க மேல உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான செல்ஃப் வொர்த் வரும். ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, ஒரு மனுஷனால இந்த விஷயங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவனால சுய இன்பம், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சோஷியல் மீடியா அடிக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களையே நிறுத்த முடியலன்னா அவன் லைஃப்ல வரக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை அவன் எப்படி சரி பண்ணுவான்? ஸோ ஆரம்பத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் அதுவாகவே மாறிடும். நம்பர் 7, ஹேவ் சம் ஹாபீஸ். இதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான். மக்களுக்கு ஏன் ஹாபிஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹாபிஸ்னால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் வரும். நீங்க யாராவது இப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா, கிரிக்கெட் விளையாடுறது என்னோட ஹாபி, ஆனா கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு? கண்டிப்பா இல்லல்ல. ஏன்னா ஹாபிஸ்க்கு நம்ம லைஃப்ல அதிகமான பர்பஸ் இருக்கு. இது வெறும் நம்ம லைஃப்ல நம்மளை பத்தி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்க லைஃப்லயும் கொஞ்சம் ஃபன் இருக்கட்டும். உங்க லைஃபை போரிங்கா இருக்கிறதுக்கு விடாதீங்க. உங்களோட ஹாபிஸ் வந்து மண்ணுல இருந்து வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல உண்மையான ராக்கெட்டை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்களோட ஹாபிஸே என்னன்னு தெரியலனா, இல்ல எந்த ஒரு ஹாபிஸுமே இல்ல அப்படின்னா டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஹாபிஸ் என்னங்கிறத தேடுங்க. தினமும் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. மொத்தத்துல உங்களுக்கு உண்மையாவே எதை செய்ய பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. இதை செய்யறதால உங்களுக்கு டயர்டாக போறது கிடையாது, பதிலா இன்னும் எனர்ஜெட்டிக்கா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த விஷயங்களை எந்த ஒரு காசும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம செய்றீங்க, உங்களுக்காக மட்டுமே. நம்பர் 8, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான பசங்க வெறும் பொண்ணுங்களுக்கு பின்னாடியும் அதே பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா மக்களுக்கு அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்னர் இல்லாம இன்கம்ப்ளீட்டா தோணும். யாராவது அவங்க லைஃப்ல வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் எல்லாமே அதுவாவே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம அவங்களால சந்தோஷமாவே இருக்க முடியறது இல்ல. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்டிவான திங். ஏன்னா நீங்க உங்களோட எல்லா சந்தோஷத்துக்கான பொறுப்பையும் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனா அந்த பொறுப்புகளை அவங்க எடுக்க விரும்புறதே கிடையாது. ஆனா உண்மைதான், லோன்லினஸ்ங்கிறது ஒரு பர்சனை இன்னும் நெகட்டிவ் ஆக்கும். பட் ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும்,
இந்த தனிமையிலிருந்து வெளியே வர அதை காலி பண்ண உங்களுக்கு ரொமான்டிக்கான பார்ட்னர் ஒன்றும் தேவைப்பட மாட்டாங்க. உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்க கூட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதால உங்க மைண்ட் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். அவங்க கூட நீங்க இருக்கும்போது இன்னும் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு இருந்தா தான் இல்ல ஒரு பையன் இருந்தா தான் அப்படின்னு இன்னொருத்தங்க மேல நம்மளோட சந்தோஷத்துக்கான பொறுப்பை கொடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.